22/3/2025 அன்று தண்ணீர் தினம் என்று அனைவரும் கொண்டாடினோம். பிரதமர் கூட தண்ணீர் தினத்துக்காக பேசினார். உண்மையிலேயே நாம் சொல்ல போனோம் என்று சொன்னால், கல்வி நம்முடைய அறிவை வளர்த்தும். கல்வி மாறுபடும், ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு மாறுபடும், கலாச்சாரம் மாறுபடும், பண்பாடு மாறுபடும். அதெல்லாம் வேற்றுமைகள் கிடையாது. ஒவ்வொரு ஊருக்கும் நாட்டுக்கும் தகுந்த மாதிரி மாற்றம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இயற்கை அளித்த கொடைகளை காற்று, அதுபோக தண்ணீர், இதை நமக்கு கிடைத்த செல்வம். இதை அழிப்பதற்கு நமக்கு எந்த அதிகாரமுமே கிடையாது. காற்றை மாசுபடுத்தக்கூடாது, கார்பன் டை ஆக்சைடு கலக்கக்கூடாது என்றெல்லாம் தான் சொல்லிக் கொண்டு வருகின்றோம். அதே போல தண்ணீரையும் மாசுபடுத்தக்கூடாது. மாசுபடுத்திய தண்ணீரை நாம் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லக்கூடாது என்பதுதான் என்னுடைய கவலை. உங்களுடைய செல்வங்களை எல்லாம் இங்கே விட்டு செல்கிறீர்கள் என்று சொன்னால் கூட அந்த செல்வம் ஒரு நாள் மாறிவிடும் இன்னொருவருக்கு. ஆனால் இயற்கை கொடுத்த செல்வம் தண்ணீர், காற்று, இது நமக்கு இயற்கை கொடுத்தது. இதை நாம் அனுபவிக்கலாம், அதை அனுபவித்து மகிழலாம். இதை அடுத்த தலைமுறைக்கு மாசுபடுத்தி செய்தால் அது மாபெரும் தவறுதானே. அந்த தண்ணீரை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். தண்ணீரை வளப்படுத்த வேண்டும் என்று மன்னர்களுடைய ஆட்சிகளில் கூட ஆங்காங்கு நீர்நிலைகளைத்தான் உருவாக்கினார்கள். இந்த மக்களாட்சியில் எனக்கு சொல்ல தெரியவில்லை. இருந்தாலும் கூட தண்ணீரை சேமிக்க வேண்டும், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் தான் அனைவரும் சொல்லுகிறோம். இதை செய்யவும் வேண்டும். தண்ணீர் என்பது நாம் இங்கே கங்கையை தெய்வமாக மதிக்கின்றோம், காவிரியை தெய்வமாக நினைக்கின்றோம், கோதாவரியை தெய்வமாக நினைக்கின்றோம், யமுனையை தெய்வமாக நினைக்கின்றோம், கிருஷ்ணா நதி நீரை தெய்வமாக நினைக்கின்றோம். இப்படி உயர்ந்த நிலையில தான் தண்ணீரை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த உயர்ந்த நிலையில வைத்திருக்கின்ற தண்ணீரை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா என்ற கேள்விதான் உங்களோடு. எங்க தாயெல்லாம் முன் போய் நம்முடைய முதியோர் இல்லத்திலே விடுவது போல் தண்ணீரையும் நாம் தவிக்க விடுகிறோமா என்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு வருகிறது. தண்ணீர் நமக்கு அவசியம், தேவை. அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதுதான் நம்முடைய வேலை. அதுக்கு ஒரு சிறிய கவிதை தான் நான் எழுதி வந்திருக்கிறேன். அந்த கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வியர்வை எண்ணீர் உன்னுடைய உழைப்பிலே தெரியும். கண்ணீர் துளியில் தெரியும் உன்னுடைய ஏழ்மை தெரியும். கடல் நீரில் மீனவனுடைய வாழ்க்கை தெரியும். மழை நீரில் தூய்மையின் துளி தெரியும். அருவி நீரில் மருத்துவ குணம் தெரியும். ஆற்று நீரில் தெரியும் பூமியின் விளைச்சல். குளத்து நீரில் தெரியும் பூமியின் நிலத்தடி நீரின் உயர்வு. நீர் உள்ள இடமெல்லாம் பசுமை வளம் என்பார். நீர் உள்ள இடமெல்லாம் பசுமை வளம் என்பார். நீரை மாசுபடுத்தி உன்னையும் மாசுபடுத்தி பாலைவனமாக்காதே. நீரை மாசுபடுத்தி உன்னையும் மாசுபடுத்தி பாலைவனமாக்காதே. அதை அடுத்த தலைமுறைக்கு நன்னீராக தருவதே உன்னுடைய கடமை என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.